வணக்கம். இந்த பிரபஞ்சத்தின் மிக மிக பாசிட்டிவான அதிர்வலை, சந்தோஷம், அமைதி, நல்ல ஒரு வாழ்க்கை, கரை கடந்த செல்வம் எல்லாம் பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். பிரபஞ்சத்தின் மொழி. எல்லாருக்கும் ஒரு பாஷை இருக்கப்பா. நான் தமிழ், நீங்கள் இன்னொருத்தர் தெலுங்கு, இன்னொருத்தர் மலையாளம், கன்வர்ஸ் பண்ணி ஒருத்தர் விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம். பிரபஞ்சத்துக்கு ஒரு மொழி இருக்குது. அந்த மொழி தான் அதிர்வலை. நாம் வெளியிலேருந்து நம்ம பேசும்போது வருகின்ற, நினைக்கும் போது வருகின்ற எண்ணங்கள், நம்ம உட்கார்ந்துருக்கும் போதே நம்ம எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நம்ம உடம்பில் அந்த அதிர்வலை வெளியில் போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது. 60,000 எண்ணத்திற்கும் 60,000 அதிர்வலை நமக்கு உண்டு. ஓகேங்களா? இப்போ இந்த அதிர்வலை மாத்திரம்தான் பிரபஞ்சத்துக்கு புரியும். வேறு எதுவுமே புரியாது. உங்களுக்கு பிஸ்கெட் வேணும், உங்களுக்கு தங்கம் வேணும், உங்களுக்கு வீடு கட்ட வேணும், அதெல்லாம் டைரெக்டாக சொன்னால் பிரபஞ்சத்துக்கு புரியாது. பிரபஞ்சத்துக்கு எப்படி புரியும்னா, அந்த உணர்வுகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உணர்வுகளை கொண்டு வந்து, அந்த கிடைத்த உணர்வுகளை கொண்டு வந்து, அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து, அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்து, அந்த மன அமைதியை கொண்டு வந்து, அந்த உணர்வுகளை கொண்டு வந்து, இது நடந்ததுக்கு நன்றி, தேங்க்யூ, இப்போதே நடந்தது அப்படின்னு சொன்னால் தான் பிரபஞ்சத்துக்கு புரியும். பிரபஞ்சம் ஒரு ஆற்றல். நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் அது பிரபஞ்சம்தான். நாமளும் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். நம்ம சாமின்னு ஒவ்வொரு விஷயத்தை வச்சு கும்பிடுறது அவங்கவுங்க மதம் வழக்கப்படி கும்பிட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அதுவும் ஒரு அதிர்வலை தான். அந்த அதிர்வலையை எப்படி நாம் உண்டாக்குவது? நம்ம அதிர்வலையும் அந்த அதிர்வலையும் ஒத்து போகும்போது தான் நீங்கள் கேட்கும் வரம் பிரபஞ்சத்தால் கொடுக்க முடியும். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, தப்பான வார்த்தை சொன்னாங்க, தப்பாக சொல்லாத, மேலேருந்து பகவான் தேவதை ததாஸ்துன்னு சொல்லிடும். அதுதான் இது. நம்ம தப்பாக சொன்னால் கூட அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் சொல்லுவது தான் பிரபஞ்சம். புரிஞ்சுதா? அதனால் பேசும்போது, நடக்கும்போது, நினைக்கும்போது எல்லாமே நல்ல எண்ணங்களாக, மகிழ்ச்சியான எண்ணங்களாக, நிம்மதியான எண்ணங்களாக வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். எப்போது சிரிச்சுக்கிட்டே, எப்போது ஜாலியாக இருந்துகிட்டு இருக்க முடியாது. நிறைய டென்ஷன் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் நாம் எண்ணுவது, பேசுவதை பொறுத்து தான் பிரபஞ்சம் நமக்கு பதிலளிக்கும், நமக்கு தேவையானவற்றை கொடுக்கும். உங்கள் பாஷையிலே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இப்போல்லாம் எல்லோரும் பிரியாணி சாப்பிட்ணும். பிரியாணி சாப்பிட்ணும்னு நினச்சேன்னா இந்த கடை பிரியாணி, அந்த கடை பிரியாணி, மனம், இனம், சுவை எல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? தெரிஞ்ச உடனே சரி, இன்றைக்கி இல்லை நாளைக்கு போய் காசு கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்றோம். இல்லை யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு ஒரு திருப்தி வருது. நம்ம பிரியாணி பற்றி நினைக்கும் போதே பிரபஞ்சத்துக்கும் தெரிஞ்சு போயிடும், உனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு. நீ ரொம்ப ஆசைப்பட்ட, அன்றைக்கி நான் மைசூர் பாக் கதை சொன்னேன், அதே தான். நான் ரொம்ப ஆசைப்பட்டப்போ எனக்கு வேணுங்கிறது எனக்கு கிடைச்சிது. அந்த ஆசை அபரிமிதமான ஆசை அந்த உணர்வுகளோடு கலந்து அந்த ஆசை வெளிப்படும். அந்த ஆசை வெளிப்படும் போது அதில் ஒரு அதிர்வலை வரும், அதாவது வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் அங்கே பிரபஞ்சத்துக்கிட்ட போனோன்னு அந்த வைப்ரேஷனுக்கு அது ரியாக்ஷன் பண்ணும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரியாக்ஷன் வரும். அப்படித்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்துவிடும். இந்த பிரியாணி கதையும் மைசூர் பாக் கதையும் என்னென்னா, எனக்கு திடீர்னு கிடச்சி உங்களுக்கு திடீர்னு கிடச்சது கிடையாது. பிரபஞ்சத்தோட கட்டளையினால்தான் அது வருது. பிரபஞ்சம் ஆக்ஞை எடுக்கிறது, கட்டளை எடுக்கிறது. அதோட ரியாக்ஷன் தான் நமக்கு கிடைக்கிது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா, அந்த வேண்டான்ற விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே நிறைய வெறுப்பு, கோபம், கஷ்டம், அந்த பொருளால் நமக்கு வந்த நஷ்டம் எல்லாமே நினைவுக்கு வரும். அப்போ நீங்கள் அதை வச்சு எனக்கு வேண்டாம் பிரபஞ்சம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அதுக்கு பதிலாக எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த நபர் என் வாழ்க்கையில் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அது இல்லாமல் என் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது இப்போது, நன்றி பிரபஞ்சம்.
அப்படி தான் சொல்லணுமே அப்படியே டைரெக்டாக அந்த ஆளை அட்டாக் பண்ணி அந்த வெறுப்பை காமிச்சு நீங்கள் சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் இதுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி அதை பிரபஞ்சத்தை வேண்டுறாங்க. முதல்ல நீங்கள் பஞ்சபூதத்தை நீங்கள் வேண்டியாகணும். எந்த ஒரு பொருள் காலையில் எழுந்தோன்னே சொல்லியிருக்கேன், நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், இந்த 5ஐயும் வணங்கணும், 5க்கும் நன்றி சொல்லணும். சொன்னோன்னே நம்ம பற்றியே நமக்கு பெரும் பாருப்பா நம்ம வந்து பஞ்சபூதத்தெல்லாம் வழங்குகிறோம் அப்படின்னு ஒரு பெருமை வரும், அது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தோடைய எனக்கு நிறைய பணம் வந்து விட்டது, இப்போது நன்றி. நான் என் வீடு கட்டிவிட்டேன், மிக்க நன்றி. இப்போது நான் என் வீடு கட்டிவிட்டேன், நன்றி. என் மகன் என்னிடம் மிக அருமையாக பேசுகிறான், இப்போது நன்றி. என் வீடு நல்ல அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது, இப்போது நன்றி. என் கணவர் என்னிடம் அன்பாக பேசுகிறார், நன்றி. எனக்கு நீட் எக்ஸாமில் பிஜி சீட் கிடைத்து விட்டது, நன்றி. இப்படி தான் சொல்லணுமே ஒழிய தப்பி தவறி கூட இது வேணும் இது தா அப்படின்னு சொல்ல வேணுங்கும் போதே நமக்கு இல்லாமல் தெரிஞ்ச போது நமக்கு இல்லை அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்குது. அந்த ஆதங்கம் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். அந்த நெகட்டிவ் ஃபீலிங் இல்லாமல் இருக்குது, இப்போது நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். பிரபஞ்சத்தோட மொழி என்னன்னா அதிர்வலை தான். உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் எனர்ஜியாக மாறி ஆற்றலாக மாறி பிரபஞ்சத்தை அடையும் போது உங்களுக்கு தானாக அது அதே அலையில் போய் அதிர்வலையில் போய் உங்களுக்கு வேண்டுங்கிற பொருள் கிடைக்கும். நீங்கள் விரும்புவது எல்லாம் நீங்கள் அடைய நான் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த ஒரு செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன்.